ஆன்கிலோசிஸ் ஸ்பான்டிலைட்டிஸ் போன்ற ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல நம்ம ஆர்த்ரைட்டிஸ், இஸ்டியோ இல்ல கவுட் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய லூப்பஸ் போன்ற ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான நோய்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில கண்டிப்பா ஒருத்தருக்கு இந்த மாரியான ஹீமோகுளோபின் லெவல்ல கம்மியாகிறது. ஸோ ரத்த சோகை ஏற்படுறது ஒரு ஒரு அறிகுறியா இருக்கும். ஸோ அப்ப அவங்க அப்பயே அந்த ரத்த உற்பத்திய போதுமான அளவு சுத்தப்படுத்தி அதிகப்படுத்திட்டாங்கன்னா, நிச்சயமா இந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப வொர்ஸா அவங்க உடம்புல டெவலப் ஆறத கண்டிப்பா வந்து அவங்க ஸ்டாப் பண்ண முடியும். சரி, அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கழுத்துலருந்து முதுகு எலும்பு வரைக்கும் தேய்மானம். ஒண்ணு செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ்ன்னு சொல்றாங்க. இல்லையா கீழ L4, L5ல கம்ப்ரஷன், பல்ஜ், டிஸ்க்ல வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்ப அந்த எலும்பு தேய்மானமோ, இல்ல உடம்புல போன் டென்சிட்டி கம்மியாகும்போது ரத்தத்துடைய அளவு கம்மியாகும். ஏன்னா, அந்த எலும்புகளுடைய வலு தான் ரத்த உற்பத்திக்கு ஆதாரம்.